தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லி பழக்கம் இல்லை, குட் மார்னிங் அப்படி சொல்லி தான் பழக்கம் எனக்கு. ரைட், ஓகே. மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே சொல்கிறாங்க, ஹிந்திக்காரங்க அதிகமாக வந்துட்டாங்க தமிழ்நாட்டில், தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹிந்திக்காரன் ஏன் கூப்பிட்றாங்கன்னா, கம்மியான விலையில் அதிகமாக மாடு மாதிரி உழைப்பான். நம்ம தமிழர்கள் வந்து உழைக்கிறது கிடையாது. உழைக்கிறது அவங்க டைம் உழைப்பான். எனக்கு குடும்பம் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், டைம் உழைப்பாங்க. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஹிந்திக்காரன் அங்கேயே தங்கி இருந்து 24 மணி நேரத்தில் குறைஞ்ச 14 மணி நேரம் வேலை பார்ப்பான். அவனுக்காக வேலை பார்ப்பான். அதுக்காக அவனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த 2 விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா, தமிழர்கள் வந்து முன்னாடி வேலையில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ வந்து வேலையில் எப்படி நம்ம ஓபி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டட வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு ஆளை கூப்பிட்றோன்னு வைங்களேன். அவங்க ஆளில் 10 மணிக்கு வருவான். 10 மணிக்கு வந்துட்டு கலவையை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 மணி வரைக்கும் கொஞ்சம் 2 மணி நேரம் வேலை ஆகும். அப்புறம் டீ வாடன்னு சொல்லி சாப்பிடுவான். அப்புறம் திரும்ப அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணுவான், திரும்ப வேலையை ஆரம்பிப்பான். திரும்ப சாப்பாட்டான்னு சொல்லி ஒரு மணி நேரம் போகும். அப்புறம் காலைல கரெக்டாக 4 மணிக்கான கரண்டையெல்லாம் தேய்ச்சி கழுவி மட்டையெல்லாம் தேய்ச்சி கழுவி வர 5 மணி 5:30 ஆகிடும். அப்படியே அவன் கிளம்பிடுவான். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும். தமிழர்களும் என்ன பண்ணணும், தமிழர்கள் கொடுக்குற வேலையை அவங்க ஒழுங்காக பண்ண பார்க்கணும். ஒரு 8 மணி நேரமாக வேலை பாரு. நீ வேலைக்குன்னு சொல்லி 8 மணி நேரமாக கரெக்டாக பாரு. அது ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போ. நீ சம்பளம் அதிகமாக வாங்குற, அது 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போ. அப்புறம் ஒன்று, இது வந்து வேலை பார்க்குற தமிழர்களுக்கு. வேலை கொடுக்குற தமிழர் என்ன யோசிக்கணும்னா, ஹிந்திக்காரன் 400 ரூபாய்க்கு வரேன், நம்மளால் 800 ரூபாய்க்கு தான் வருவான் அப்படின்னு யோசிக்காதீங்க. 800 ரூபா போனாலும் அந்த காசு நம்ம ஊருக்காரனுக்கு போகுது. 400 ரூபா கொடுத்தாலும் அந்த 400 ரூபா எங்கே போகும், அவனுடைய மாநிலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுமே ஒழிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னேற்றத்துக்கு பயன்படாது. இதை நீங்கள் வந்து வேலை கொடுக்கும் தமிழர்கள் வந்து யோசிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா தொழிற்சாலையில் இருக்கவங்களும் யோசிக்கணும். கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம், நிறைய பேர் எல்லாம் சொல்ல, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அதர் மாவட்டத்துக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போகாதவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் யோசிப்பாங்க. இல்லை, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவனுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது. மக்கள் எந்த ஹிந்திக்காரனை பார்த்து சுதாரிக்கணும்னா, பீகார், யூபி, எம்பி, யூபி, ராஜஸ்தான், இந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்களை பார்த்து யோசிக்கணும். இந்த 5 மாநிலம் என்னென்ன மாநிலம் திரும்ப சொல்கிறேன். பீகார் ஃபஸ்ட்டு, யூபி செகண்டு, எம்பி தேர்டு, ராஜஸ்தான் 4, ஹரியானா 5. இந்த 5 மாநிலத்திலேருந்து யாராவது தமிழ்நாட்டில் வேலைக்கு வந்தாங்கன்னா இவங்களை பார்த்து தான் நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும். அடுத்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக வேலைக்கு வராங்க. இவங்க 2 பேருமே ஒரு மனிதாபிமானம் உள்ள மாநிலத்திலேருந்து வர்றவங்க. இதை மனசில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், ஒரு பாரம்பரியமான ஒரு மாநிலம். மற்றபடி இந்த பீகார், யூபி, எம்பி இவங்களுக்கு எந்த ஒரு பாரம்பரியமும் கிடையாது. இவன் வந்து அதிகமாக என்ன பண்ணுவான்னா, வக்கீல் மாதிரி பேசியே பொழப்பு ஓட்டுறவன். இவன் திருட்டு பையன். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ இந்த டயத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா, அந்த அதிகமாக இருக்க சொல்ல எவன் எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதை தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்து தமிழ்நாட்டில் பொழைக்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கடா முட்டா பயல்களா, தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. புரியுதா? முதல்ல பீகார், யூபி, எம்பி இந்த 3 அப்புறம் ராஜஸ்தான், ஹரியானா, இந்த 5 மாநிலத்துக்காரனை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. இவன் வந்து திருட்டு பையன். மற்றபடி வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இவன் வந்து வேலை பார்த்துட்டு மாடு மாதிரி உழைப்பான் போயிடுவான். ஏன்னா அவனுக்குன்னு அஸ்ஸாமில் நல்ல குடும்பம் இருக்குது, எல்லாமே அவன் குடும்பப்பாங்கான ஒருத்தன். ஆனால் அந்த பீகாரி இருக்கட்டும், யூபி, எம்பி இவங்களுக்கு வாழவே தெரியாது. இவன் ஒரு நாள் திருட்டு பையன். இதை தெரிஞ்சுக்கணும். இது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னேன், வேலை கொடுக்குற தமிழனுக்கும் வேலை பார்க்குற தமிழை பற்றி சொன்னேன். 2வது, ஒவ்வொரு ஹிந்திக்காரன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஒவ்வொரு ஹிந்திக்காரன் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஹிந்திக்காரன் சொல்லி போர்வையில் போடாதீங்க. பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்தா தான் நீங்கள் வந்து எவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது உங்களுக்கு தெரியும். அடுத்து 3வது, இப்போ தமிழ் எல்லாம் உணர்வெல்லாம் பேசுகிறீங்க. ரைட்டு, ஓகே, எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் தமிழை உணர்வாக பேசுகிறீங்க. தமிழனுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? நீங்கள்
ஒவ்வொரு தமிழனுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ பெருசா நான் பெருசாக பார்ப்பீங்க. அவன் மரியாதை கொடுக்குறானா இவன் மரியாதை கொடுக்குறானா, அந்த மரியாதையிலேயே உங்கள் பொழப்பு போகுதுடா. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல ரிலாக்ஸாக மனுஷனாக பாரு, தமிழனா பாரு, சிம்பிளாக பாரு. அவன் குப்பையாளனா இருக்கட்டும், சாக்கடைனா இருக்கட்டும், அவன் வேலையை வச்சு நீ ஒருத்தனுக்கு நீ ஒருத்தனை மதிப்பிடாத, பாவம் பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. அவன் மரியாதையை அவன் வேலை பார்க்குறான், அவன் வேலை அவனுக்கு தெரிஞ்ச வேலையை அவன் பார்க்குறான், அவனுக்கு கெப்பாசிட்டி அவன் பார்க்குறான். உனக்கு என்ன கெப்பாசிட்டி, கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறான். சிம்பிள் விஷயம் அவ்வளோதான். உனக்கு அதனால் வேலையை வச்சு அவனையும் நிர்ணயிக்காத. சிம்பிள் பாத். பழக்க வழக்கத்தை வச்சு நிர்ணயி. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு குடும்ப பாரம்பரியம் பழக்க வழக்கம் இருக்கும், ஒருத்தன் பழக்க வழக்கம் சரியில்லை பழக்க வழக்கம் இருக்கும். பழக்க வழக்கத்தை வச்சு நீ நிர்ணயிக்கலாம், வேலையை வச்சு நிர்ணயிக்காது. சிம்பிள் விஷயம் அவ்வளோதான். பழக்க வழக்கத்தை தமிழ்நாடு மாதிரி மாற்று. புரியுதா? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் முன்னாடி இருந்தே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கிளியரா? இதை சொல்லணும். இதை உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு போய் புரியுதா புரியலான்னு தெரியல. இது என்னுடைய மனசில் ரொம்ப நாள் சொல்ல வேண்டிய விஷயம். சொல்கிறேன் நான், புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.